मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। ஹனி பனி எங்க காணோம்? மேடம், அவன் உள்ள பெட்ல படுத்துக்கிட்டு இருக்கான். என்ன நீ கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுற? அவன் உன்னோட சின்ன அண்ணன், மறந்துட்டியா? அவன் பெட்ல படுத்துட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. மேடம், அவன் பெட்ல படுத்திருக்கான். அவனை பார்த்தா பெட்ல படுத்திருக்கான்னு தானே சொல்ல முடியும். சோஃபால படுத்திருக்கான்னு சொல்ல முடியும். ஹனி, படுத்துட்டு இருக்கான்னு சொல்ல கூடாது. ரெஸ்பெக்ட் கொடுத்து சொல்லணும். படுத்துட்டு இருக்காருன்னு சொல்லணும். ஓஹோ, ஆமா. இங்க பாரு, சின்ன பசங்க எல்லாம் பெரியவங்க கிட்ட பேசும்போது ரெஸ்பெக்டோட பேசணும். எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கறவங்க நல்ல பசங்கன்னு சொல்லுவாங்க. நீ என் செல்லம் இல்லையா? நானும் நல்ல பசங்களா இருப்பேன். குட், வெரி குட். போஸ்ட்மேன். கண்ணா சார், போஸ்ட்மேன் சார் வந்திருக்காரு. ஹனி செல்லம், ரிஜிஸ்டர்ட் போஸ்டா இருக்கும், உள்ள வர சொல்லு. போஸ்ட்மேன் சார், நீங்க ரெஜிஸ்டரை என்கிட்ட கொடுத்துருங்க. நீ ரொம்ப நல்ல குழந்தை. மேடம் சொன்னது உண்மைதான். ரெஸ்பெக்டோட பேசினா நல்ல பசங்கன்னு தான் சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. ஹாப்பி சார், நான் உங்களை இப்போ சாப்பிட போறேன். போபட் சார், எனக்கு ரிமோட் சாரா கொடுங்களேன். நான் டிவி சாரா பார்க்கணும். சரி தள்ளு. போபட் சார், நீங்க எல்லார்கிட்டயும் ரெஸ்பெக்டோட பேச கத்துக்கோங்க. அப்பதான் எல்லாரும் உங்களை நல்ல குழந்தைன்னு சொல்லுவாங்க. பன்னி சார், போபட் சார் கிட்ட சொல்லுங்க நான் டிவி சாரா பார்க்கணும்னு. எதுக்கு இத்தனை சார்? என்ன டென்ஷன் ஆகிட்டு இருக்காத. நீ எத்தனை சார் போட்டாலும் உனக்கு இந்த ரிமோட் சார் கிடைக்காது. நீங்க ரிமோட் சார குடுக்கலனா நான் இப்பவே டிவி சார போய் ஆஃப் பண்ணிடுவேன். அப்புறம் உன்னோட நிலைமை அந்த 4G நிலைமை மாதிரி ஆயிடும். என்ன புரிஞ்சுதா? ஹனி, நான் உங்ககிட்ட தக்காளி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன்லமா. நான் தக்காளி சார வாங்கிட்டு வந்தேன். அத ஃப்ரிட்ஜ் சார்க்குள்ள வச்சிட்டேன். ஃப்ரிட்ஜ்ல இந்த ஒரு தக்காளி தாமா இருந்துச்சு. ஜோர்தார் சார், நீங்க தக்காளி சார வாங்கிட்டு வர சொல்லி சொன்னீங்களா? நான் தக்காளி சார வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா எத்தனை வாங்கிட்டு வரணும் நீங்க சொல்லவே இல்லையே. சரி சரி, போய் 1 கிலோ தக்காளி வாங்கிட்டு வா போ. சரி, நீங்க எனக்கு பேக் சார கொடுங்க. இவன் ஏன் எல்லாரையும் சார் சார்னு சொல்லிட்டு இருக்கான்? ரெஸ்பெக்ட் கொடுக்கறேன். நல்ல பசங்க எப்பவும் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அட, ரிமோட்டுக்கும் பையுக்கும் யாரு ரெஸ்பெக்ட் கொடுக்கறாங்க? நல்ல பசங்க. வணக்கம் டிவி சார். வணக்கம் சோஃபா சார். வணக்கம் டோர் சார். இதையும் வாங்கிக்க. ஒன்னாலதான் நான் சொண்டக்கா சரக்கானு வாங்க வேண்டியதாயிடுச்சு. என்ன அப்படி ஒரு பெரிய தப்பா பண்ணிட்ட? என்ன அடிக்காதீங்க. உன்ன மாதிரி ஆளுங்களால கேர் டேக்கர் நாளை நாள்ல ஓடி போயிடுறாங்க. எவ்வளவு வேலை வாங்குற, எவ்வளவு மோசமானவன் நீ. உன்கிட்ட யார்தான் இருப்பாங்க? என் பேரு போப்புன்றதுனால நீ எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருப்பியா? பெரிய ஸ்மக்லர் தானே நீ. புது கேர் டேக்கரை தேடு. என்னால ஒவ்வொரு வாட்டியும் கேர் டேக்கரை தேடி அலைய முடியாது. நான் ஒரு ஸ்மக்லர். ஸ்மக்லரா? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அதாவது ஸ்ட்ரக்லர். படத்துல நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். இவ்ளோ பெரிய ஊர்ல நான் எப்படி வேலை தேடி ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கேன் பாரு. அண்ணே, யாராவது கேர் டேக்கர் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்களேன். பணம் எப்படி கொடுப்ப? ஸ்ட்ரக்லர் வீட்ல வேலை செய்ய ஒரு முட்டாள் தான் வருவான். அண்ணா சார், உங்க கூட சார்ல இருந்து 1 கிலோ தக்காளி சார கொடுங்க. கூட சாரம் தக்காளி சாரம் எப்படி சொல்றான் பாருங்க. உண்மையிலேயே நீ பெரிய முட்டாள் தான். சாரி கோபி சார், என்னால நீங்க கீழே விழுந்துட்டீங்க. உங்களுக்கு ஒண்ணும் அடிபடல. ஐ அம் ரியலி வெரி சாரி. காய்கறி கிட்ட எல்லாம் சாரி சொல்றான். நீ காய்கறிகள் கிட்ட கூட இவ்ளோ மரியாதையா பேசுற? நல்ல பசங்க எப்பவும் எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து தான் பேசுவாங்க. என்கிட்ட இருக்கிற ரவுடிங்க என்ன மோசம் பண்ணாலும் சரி, இந்த பில்ல அவங்க கிட்ட கூட மரியாதையா பேசும். அப்புறம் வேலையை விட்டு ஓட மாட்டான். நான் என்ன யோசிக்கிறேனோ அதே தானே நீங்களும் யோசிக்கிறீங்க. நீ உண்மையாவே ரொம்ப நல்ல பையனா இருக்க. தேங்க் யூ. அது சரி, நீங்க யாரு? இவங்க தான் டம்போ. பார்த்தா இவங்க டம்போ மாதிரி தெரியலையே. என் பேரு லேடி டம்பு.
நீ என்கிட்ட வேலை செய்ய வரியா? உன்ன மாதிரி ஒரு மரியாதை தெரிஞ்ச கேர்டேக்கர் தான் வேணும். எல்லாருக்கும் நீ ரெஸ்பெக்ட் கொடுக்கற. இல்லங்க மேடம், நான் வேலை செய்யவே இல்ல மேடம். ஓ அப்படியா? ஆனா நான் உன்னை என்ன நினைச்சேன்னா பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்ப, ரொம்ப நல்ல பையன்னு நினைச்சேன். கேட்டேன். நானும் பெரியவ தானே, நீ என் பேச்சையும் கேட்கலாம்ல. அது என்னன்னா என் வீட்ல நிறைய பழைய சிலைகள் இருக்கு. அது கவனிக்கிறதுக்கு ஆள் இல்ல தெரியுமா? அதெல்லாம் 200 வருஷத்து பழசு. அப்படியா? ஆனா என் சம்பந்தப்பட்ட யாரும் அதை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. பாவம், அதுங்களை கவனிக்க ஆளே இல்ல. அதனால நீ போய் அதுங்க கிட்ட ரெஸ்பெக்டா பேசுறியா? சரி, நான் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறேன். நதி பக்கத்துல என் குடோன் இருக்கு, வா போலாம். இந்த ஹனிய தக்காளி வாங்கிட்டு வர சொன்னதுக்கு ஒரு தக்காளி செடியை நட்டு வச்சு அதுல இருந்து நான் தக்காளியை பறிச்சு சாப்பிட்டுருப்பேன். என்ன புரிஞ்சுதா? ஏன்பா அவன் எல்லாத்துக்கும் தலை குனிஞ்சு வணக்கம் சொல்லிட்டு வரான், அதனாலதான் லேட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா அனி வரல? வந்தான். ஆனா ஒரு லேடி அவனை கேர்டேக்கர் வேலைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஹனிக்கு தன்னைத்தானே கேர் பண்ணிக்கவே தெரியாது, அப்புறம் எப்படி அவன் கேர்டேக்கர் ஆவான்? எனக்கு என்னமோ அந்த லேடி நல்லவங்க மாதிரி தெரியல. கூட வேலை செய்யறவங்களே போட்டு கண்ணா பின்னான்னு அடிக்கிறா. கேட்டா ஸ்ட்ரக்லர்னு சொல்றா, ஆனா கேர்டேக்கர் வேலைக்கு வேணுமா? யார் அவங்க? ஓ அதெல்லாம் தெரியாது. நதிக்கரை கிட்ட அவ குடோன் இருக்கான், அங்கதான் ஹனிய கூட்டிட்டு போயிருக்கா. பப்பட், அந்த டாங்கி ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்க போறான். வா நம்ம ஜோர்தாரையும் அங்க கூட்டிட்டு போகலாம். இதுதான் என்னோட குடோன், உள்ளவா. பாட் சார் வணக்கம். இனிமேலே நான் உங்களை பாத்துக்க போறேன். அட, இதெல்லாம் ரொம்ப பழைய பொருட்களா இருக்கு. சாரி, பெருசா இருக்கு. உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அட, ஆன்டிக் டேபிள் சாரும் இருக்காரே, இவர் எங்க இருந்து கிடைச்சாரு? இது என்னோட அத்தையோட டேபிள். அத்தை மேடம்னு தான் சொல்லணும். இவனோட நாக்க பிடிச்சு நான் அறுக்க போறேன். கண்ட்ரோல். இந்த மாதிரி ஒருத்தன் நமக்கு கிடைக்கவே மாட்டான். இவனுக்கு மூளையே இல்ல. பாஸ்தா செஞ்சாலும் அவன் சாப்பிட விட மாட்டான். அதுக்கு அகர்வத்தி ஏத்தி வணக்கம் சொல்லுவான் போல. போய் மூடு. இன்னைக்கு ராத்திரி கன்சைன்மெண்ட் அனுப்பி வைக்கணும். நீ இவனை பாத்துக்கோ, நீ இந்த பொருட்களை பாத்துக்கோ. எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இங்க இருந்து கடத்திக்கிட்டு போங்க. அது எப்படி கடத்துவீங்க? என்னுடைய முன்னோர்கள் கிட்ட ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையா பேசுங்க. என்னோட பேரு போபுன்றதுனால நீயும் என்ன அடிச்சு நொறுக்கிடுவியா? சாரி போபு சார், எதிரிகளால நம்மள எதுவும் பண்ண முடியாதுன்னு தான் சொன்னேன், அவ்வளவுதான். ஒண்ணு வாங்கல ஒண்ணு ஃப்ரீ மாதிரி கேர்டேக்கரோட செக்யூரிட்டி கார்டு கிடைச்சாச்சு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஹனி? பெரியவங்களை கவனமா பாத்துக்கிறேன். அது சரி, இவங்கெல்லாம் யாரு? போபு சார், இவங்க எல்லாரும் என்னுடைய நண்பர்கள். அட, இவங்களாம் மோசமானவங்க, ஆன்டிக் பொருட்களை ஸ்மக்லிங் பண்றவங்க. என்ன புரிஞ்சுதா? இல்ல போபட், ஆன்டிக் பொருட்கள் மேல அவங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஏய் டாங்கி, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஆன்டிக் பொருட்களை வீட்ல வச்சிருப்பாங்க, இப்படி குடோன்ல வச்சிருக்க மாட்டாங்க. வந்து அவங்கள புடி. இல்ல பெரியண்ணே, நெல்லுங்க, அவங்க நல்லவங்க. அப்புறம் நீ ஒரு டாங்கி. தேங்க்யூ சொல்லுங்க, உங்களை நான் காப்பாத்தி இருக்கேன். நிறுத்து. இந்த பில்லா ரொம்பவே புத்திசாலியானவன். சரியாதான் சொன்ன. நான் ஸ்மக்லர் டங்கோ. இந்த கன்சைன்மெண்ட் போற வரைக்கும் நீங்க எல்லாரும் கைதிங்க.
டம்பு சார், நான் உங்க கிளாக் சாரையும் பாட் சாரையும் காப்பாத்தி இருக்கேன். நீங்க என்ன பார்த்து துப்பாக்கி எறியறீங்க? காலையில இருந்து ஏமா இப்படி சார் சார்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நம்ம மேடம் தான் எல்லார்கிட்டயும் ரெஸ்பெக்டோட பேச சொல்லி சொன்னாங்க. ஓ, விஷயம் இதுதானா? பொதுவா மனுஷங்க கிட்ட ரெஸ்பெக்டோட பேசணும், பொருட்கள் கிட்ட தேவையில்ல தம்பி. அப்புறம் இந்த மாதிரி ஸ்மக்லர்ஸ்க்கு நாம ரெஸ்பெக்டே கொடுக்க கூடாது. நீ ஏன் இவ்வளவு அப்பாவியா இருக்கிற ஹனி? இந்த போப்புவை நான் வாசிக்கிறேன். தள்ளுங்க சிறுசு. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு லேடி அடிப்பீங்களா என்ன? கையதான் வாங்க முடியாது, ஆனா கேப்ப வீசலாம்ல. அப்புறம் இந்த ஸ்மக்லர் சார என்ன பண்றது? ஸ்மக்லர்ஸ் ரெஸ்பெக்ட்க்கு தகுதியானவங்க இல்ல. சாரி, அதான் இவங்க என்ன பண்றது? இன்ஸ்பெக்டர் பாண்டாக்கு மெசேஜ் கொடுங்க, அவருக்காக gift இருக்குன்னு. உனக்கு மூளை வேலை செய்யாதா? நான் ஸ்மக்லர்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ நடுவுல gift பத்தி பேசிக்கிட்டு இருக்க. இத ரெஸ்பெக்ட் டோன்ல கேட்டு பாரு, சரியா இருக்கும். என்ன புரிஞ்சுதா? ரொம்ப சரியா சொல்றீங்க போப்பட் சார். Game on. Now game on with Kiko. And get your power mode on. If you have not experienced the same, download the game. Available on Google Play.